ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்வாதி ஃப்ரம் சஸ்திகா டிசைன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங் வீடியோ, ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ப்ளீட்டட் டக்கின் மாடலோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பேட்டர்ன் டிராஃப்டிங் அண்ட் கட்டிங்கும். அதை பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க வாங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. இப்போ வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப் போர்ஷனோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிவிடுங்க. நெக் வித்து மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு நெக் டெப்த்து மார்க் பண்ணிவிட்டு, ஸோ நெக்கு ஷேப்பு ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ்ஸ் ஜாயினிங் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக் அண்ட் ஸ்லீவ் ஜாயின் பண்ண உடனே எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ரிமூவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைட் அண்ட் ரைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சதுக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டு சைடும் ஷோல்டர் வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து டாப் போர்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் ப்ளேஸ் பண்ணி ரைட் ஆன் ரைட் வச்சு ஃப்ரண்ட்டில் பட்ட மாதிரி இருக்கணும், பேக் சைடு ஸ்லீவ் வந்து பேக் சைடு பட்ட மாதிரி இருக்கணும். ரைட் ஆன் ரைட் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ் எப்போவுமே வந்து மெதுவாக ஸ்டிச் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அப்படியே வந்து அது அந்த ஸ்லீவோட இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வந்து ஸ்லீவும் வந்து ஆர்ம் பார்ட்டும் கரெக்டாக ப்ராப்பராக ஜாயின் ஆகும். இல்லாட்டி வந்து மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டிச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். 2 சைட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க.
கேப் மாடல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஃபோல்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேப்ரிக்கை. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நெக் வித் அண்ட் நெக் டெப்த் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து சர்க்கிள் மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் சர்க்கிள்லாம் மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மார்க் பண்ணணும். பட் இங்கே வந்து நான் கொஞ்சம் ப்ளீட் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் சென்டரில் வந்து ப்ளீட் வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 5 to 6 inch அக்கார்டிங் டு ஆர் ப்ளீட்ஸ் நம்ம எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் சென்டர் பார்ட்லேருந்து 10 inch கிட்ட வந்து மார்க் பண்ணுறேன். அதை 10 inch வந்து சர்க்குலர் இதில் வந்து நம்ம எப்படி ஆஃப் சர்க்குலர் ஸ்கர்ட் மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன். கேப்போட எண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மெஷர் பண்ணணும்னா, இப்போ என்னோடய டாப் போர்ஷன் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 14.5. ஸோ அது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 5 to 7 inch வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ப்ளீட்ஸ் வந்து வைக்கிறதுக்காக நான் 10 inch வந்து நெக்கு கிட்ட மார்க் பண்ணுறதுனால ஸோ அதுலேருந்து 14.5 ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் வந்து 22.5 வரும். அதை வந்து டாப்லேருந்து சர்க்குலர் மெத்தடில் வந்து ப்ளேஸ் பண்ணி வந்து ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறேன். ஷோல்டர் கிட்ட வந்து நாச்சஸ் கொடுத்துருப்போம். அந்த நாச்சஸ் வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நாச்சஸில் ப்ளேஸ் பண்ணி அதை வந்து நெக்கு ஷேப்புக்கு வந்து அப்படியே வந்து அந்த கேப்பை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ப்ளீட்ஸை வந்து சென்டராக எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ளீட்காக விட்டுருக்கோம்ல, அதை வந்து சென்டர்கிட்ட வந்து புல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க நெக்குக்கு. டாப் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் மீன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கும்ல ஃபேப்ரிக், அது எல்லாமே குட்டி குட்டியாக ப்ளீட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கேப் மாடல் பண்ண போகிறோம். நெக்கு கிட்ட அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சர்க்குலரில் கட் பண்ணதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து சென்டராக நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துருப்போம்ல புல் பண்ணி அதை வந்து ப்ளேஸ் பண்ணி நமக்கு எப்படி கம்ஃபர்டபுள், இப்போ நான் கேப் மாடல் இந்த மாதிரி சென்டராக ப்ளீட் வர மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வேஸ்ட் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றது பாருங்கள். சென்டராக புல் பண்ணியிருக்க ப்ளீட்டை வந்து அப்படியே கீழே வந்து ப்ளேஸ் பண்ணி லெஃப்ட் ரைட் ரெண்டுத்தையுமே வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றது பாருங்கள். பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு லாங் கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நெக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஆன் ரைட் வச்சு ஸ்டிச் பண்ணி ராங் சைடு வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி திருப்பியிருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். நெக் அண்ட் ஸ்லீவ்ஸ் எப்போவுமே ஃபினிஷ் பண்ணும்போது வந்து ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது.
அப்படியே வந்து ஃபேப்ரிக் எப்படி ஃப்ளோவில் போகுதோ அதே மாதிரி வச்சு ப்ளேஸ் பண்ணி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரொம்ப ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஸோ நெக் வந்து ஷேப் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நாச்சஸை மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடாதீங்க. குட்டி குட்டி நாச்சஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நெக் ஷேப் வந்து ப்ராப்பராக வந்து நம்மளால் வந்து திருப்ப முடியும். நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்கு ஃபுல்லாக நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எம்மிங் தான் பண்ணணும். ஏன்னா மேலே டாப் ஸ்டிச் தெரியும். உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுள் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்படியே வந்து ஸ்டிச் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீடில் வச்சு எம்மிங் பண்ணிடுங்க.
ஸ்டிச் பண்ணுங்கள். எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணுறோம்.